ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 அழகு பயிற்சி 6ல் 2ஆம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்கோம். 1 + sin θ - cos θ by 1 + sin θ + cos θ the whole squared is equal to 1 - cos θ by 1 + cos θ என்பதை நிரூபிக்கவும். ப்ரூஃப்னா ரொம்ப ஈஸி. ஏன், ரிசல்ட் கையில் இருக்குது, செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி சம்ஸை சூஸ் பண்ணு. எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். மேலே கீழே ஒரே மாதிரி இருக்கு, ஒன்லி இந்த சிம்பிள் தானே மாறி இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இதை ஏயாவும் இதை பியாவும் அசீவ் பண்ணுவோம். இதை ஏயாவும் இதை பியாவும் அதே போல இங்கேயும். ஓகே, ஸோ இது a - b by a + bன்னு இருக்கனால நம்ம என்ன செய்வோம், அதை ஸ்கொயர் எடுத்து அவங்களே என்ன செய்ய சொல்கிறோம், ஹோல் ஸ்கொயர் போட சொல்கிறேன். ஹோல் ஸ்கொயர். ஸோ இது a - b the whole square, இது a + b the whole square விரிச்சு எழுதி. ஓகே, a squared plus b squared minus 2ab. ஓகே, புரியுதா? இதுவே ஹோலா ஏ, இது பி எடுத்து a - b the whole square ஃபார்ம்னால எழுதியிருக்கேன். அதே போல் கீழே a + bல எழுது. a squared plus b squared plus 2ab. நீங்கள் பாட்டுக்கு இதை பார்த்தோன்னே இப்படி அடிச்சு விட்றாதீங்க. இது ப்ளஸ் மைனஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர், கவனம். இதை விரிச்சு எழுதுவோமா, a + b the whole square அகெயின் உள்ள ஸ்கொயர்டில் a squared plus b squared plus 2ab மித்த டேர்ம் அப்படியே எழுதுங்க. உள்ள கூட கொண்டு வா, காஸ் ப்ளஸ் சைன் காஸ் இதையும் விரிச்சு எழுதுறேன். a squared plus b squared plus 2ab ஓகே. இப்போ பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு 1. ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு, அப்போ 2 ஆயிரும். ஓகே, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சேர்ந்து என்ன ஆயிரும், 1 ஆகும். அந்த 1 இந்த 1 சேர்ந்து 2 ஆயிரும். ஓகே, அப்போ ப்ளஸ் நமக்கு என்ன இருக்கு, ஒரு 2 சைன் மட்டும் நிற்கிது. அங்கே உள்ள எடுத்துட்டு போ. ஓகே, இதே போல கீழையும் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ஆயிரும். இது ஒரு 1 1 2 ஆயிரும். ஒரு 2 சைன் தீட்டா இருக்கும், உள்ள எடுத்துட்டு போறேன். எல்லாமே 2 2 இருக்கனால டிவைடு த்ரூ அவுட் பை 2 கம்ப்ளீட்லி. ஓகே, எல்லாத்தையும் 2ஆல் அடிச்சு விடுறேன். சைன் தீட்டா காஸ் தீட்டா 1 ஆயிரும். இது எல்லாத்துலேயுமே 2 போயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன், இது 2க்கும் காமனாக சைனை வெளியே எடுப்போம். இது அப்படியே எழுதுவோம். ப்ளஸ் இந்த 2 டேர்முக்கும் சைன் தீட்டாவை வெளியே எடுக்கிறேன். 1 - காஸ் வரும். ஓகே, இப்போ இது 2ஐயும் கம்பைன் பண்ணுறேன், இது 2ஐயும் கம்பைன் பண்ணுறேன். 1 + காஸ் தீட்டா இருக்கும், ப்ளஸ் சைன் தீட்டாவை காமன் எடுத்தோம்னா 1 + காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இது 2க்கும் காமனாக இங்கே வெளியே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோ. மேலே 1 - காஸ் தீட்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா உள்ள 1 + சைன் இருக்கும். அதே போல் கீழே 1 + காசை காமனாக எடுத்துட்டேன்னா உள்ள ஒரு 1 + சைன் இருக்கும். ஓகே, கம்பைன் பண்ணுறது கரெக்டாக கம்பைன் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 1 + சைன் 1 + சைன் கேன்சல் ஆகிட்டு 1 - காஸ் பை 1 + காசுன்னு அவங்க கொடுத்துருக்க ப்ரூஃப் வந்துடும். ஓகே, நிறுவப்பட்டது.